We are back again with another FAQ. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின் திருப்பி பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு. இந்த வீட்டுக்கு மாறினதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டு வேறு மாதிரி. அதே சமயத்தில் அதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருந்தது, பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வந்திருந்தது, நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்திருந்தது. அதில் பாப்புலராக நீங்கள் வந்து கேட்ட கொஸ்டின், அது எப்படி நெகட்டிவ் கொஸ்டின் வச்சுக்கலாமா இல்லை அதிகமாக பாப்புலராக கேட்ட கொஸ்டின் வச்சுக்கலாம்? இந்த வீட்டுக்குள்ளே வந்து நெகட்டிவிட்டி அப்படின்ற ஒன்று இருக்கக்கூடாதுன்றது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ரூலாக இருந்துச்சு. அதனால நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோன்னே சொல்லலாம். ஸோ அதனால் நான் வந்து அதை நெகட்டிவ் கமெண்ட்டுன்னு சொல்லாமல் உங்களோட அசம்ஷன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நாங்கள் சொல்கிறது மட்டும்தான் எங்கள் லைஃப்பில் நடந்த ஸ்டோரி. நீங்கள் வந்து கற்பனையாக சில விஷயங்கள் கமெண்ட்டில் பண்ணுறது எல்லாமே உங்களோட அசம்ஷன்ஸ் தான். அது எல்லாமே உண்மை கிடையாது. அதுதான் எதெல்லாம் அசம்ஷன்ஸ் அண்ட் சில கொஷின்ஸ்க்கு எங்களோட ஆன்சர்ஸை இன்றைக்கி வீடியோவில் நாங்கள் கொடுக்க போகிறோம். ஏன்னா ரிப்பீட்டேட்டிவாக நிறைய கொஷின்ஸ் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. எங்களால் எதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியுமோ, எதெல்லாம் சோஷியல் மீடியாவில் சொல்லலாமோ அதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டினில் இந்த கொஸ்டின் வந்து நம்ம பால் காய்ச்சனப்போ வந்து இது வந்து ஒரு ஹாட் டாப்பிக்காக இருக்கும்னு சொல்லி நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. ஸோ அந்த கொஸ்டின் தான் கேட்க போகிறேன். ட்ரெடிஷ்னல் சாரீக்கு ட்ரெடிஷ்னல் ப்ளவுஸ் நல்லா இருக்கும், இந்த ப்ளவுஸ் நல்லா இல்லை, ஆல் ஓகே, ப்ளவுஸ் ஃபேஷன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, கேவலமா இருக்கு. அவங்க கூட எழுந்தவங்க வந்து கேவலமா இருக்குன்னு எழுதிருக்கோம்ல. நீ இப்ப நீ சொன்னல இது எல்லாமே அசம்ஷன், அந்த மாதிரி அவங்க இதை இப்படிதான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நான் அசியூம் பண்றேன். நாங்க லாஸ்ட் FAQல நினைக்கிறேன் அந்த வீடியோல கூட நான் சொல்லியிருப்பேன், கௌதம் வந்து எனக்கு வர அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு டோன் கொடுத்து படிப்பாங்க, அது வந்து எனக்கு காமெடியா வந்து சேரும், அதனால அது பெருசா அஃபெக்ட் ஆகாதுன்னு இப்படிதான் எவ்ரி கமெண்ட்டை எனக்கு ஒரு எக்ஸ்பிரஷனோட படிச்சு காட்டுவாங்க. ஸோ கம்மிங் பேக் டு த கொஸ்டின், அதுக்கான ஆன்சர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ட்ரெஸ்ஸிங் வந்து எனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் போட்டுப்பேன். அது கண்ணாடியில் பார்க்கும் போது என் மனசுக்கு ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா, அது மற்றவங்க கண்ணுக்கு எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் நான் அதை ரசித்து போட்டுப்பேன். மற்றவங்க கண்ணுக்கு வா சூப்பர், இந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு செம்மையாக இருக்குன்னா கண்ணாடியில் நான் போடும் போது எனக்கு அது பார்க்க பிடிக்கல, எனக்கு ஏதோ நோ அப்படின்னு தோணுச்சுன்னா நான் அது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கமெண்ட் வந்தாலும் நான் அந்த ட்ரெஸ்ஸை போட மாட்டேன். ஈவன் கௌதமே இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்குன்னா நான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு கண்ணாடியில் பார்ப்பேன், பட் எனக்கு பிடிக்கலன்னா அந்த ட்ரெஸ் நான் வாங்க கூட மாட்டேன். ஸோ ட்ரெஸ்ஸிங் பொறுத்த வரைக்கும் அது ஒருத்தவங்களோட பர்சனல் சாய்ஸ். அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அது என்னோட ஸ்பெஷல் டேயில் அது அப்படி தான் அமையணும்னு இருந்துச்சு, நான் போட்டேன், நான் சந்தோஷமாக இருந்தேன். என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதனால் என் லைஃப்பில் என் ட்ரெஸ்ஸிங்கை ரொம்ப கமெண்ட் பண்ணக்கூடிய சில பேரில் என்னோட அப்பா, நெக்ஸ்ட்டு என்னோட ஹஸ்பண்ட், அவங்க 2 பேருமே அந்த ட்ரெஸ்ஸுக்கு எந்த கமெண்ட்டும் கொடுக்கல. அண்ட் கொடுத்தாலும் நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு பிடிச்சிருச்சு நான் போட்டுப்பேன். 2வது வந்து ட்ரெடிஷ்னல் சாரீக்கு ட்ரெடிஷ்னல் ப்ளவுஸ் தான் போடணும்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அப்படிலாம் ஒரு ரூலே கிடையாது. நானும் ஃபேஷன் படிச்சிருக்கேன், இதுக்கு இதுதான் பண்ணணும், இதுக்கு அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அதை எப்படி கேரி பண்ணிக்கிறீங்க, உங்களோட ஆட்டிடியூட் அதில் எப்படி இருக்குன்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நம்ம சாரீக்கு ப்ளவுஸே போட மாட்டோம். நம்மளோட போன ஜென்ரேஷனுக்கு முந்தின ஜென்ரேஷன் நம்ம கொள்ளு பாட்டிலாம் வந்து ப்ளவுஸ்லெஸ் சாரீஸ் தான் போட்டுட்டு இருந்தாங்க. அப்படி பார்த்தா இப்போ ப்ளவுஸ்லெஸ் போடலாமா, இல்லைன்னா வந்து ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் போட்டாலே இப்போ அவ்வளோ நம்ம பேசுகிறோம், ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் போடுறீங்களே, புடவைக்கு யாராவது ஸ்லீவ்லெஸ் போடுவாங்க. பட் நம்ம ப்ளவுஸ்லெஸ் சாரீலாம் போட்டு தான் இப்போ இந்த மாதிரி ஆரி ஒர்க் சாரீ அந்த மாதிரிலாம் வந்திருக்கோம். ஸோ ஒருத்தவங்களோட சாய்ஸ், அதை அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்சா பாருங்க, பிடிக்கலையா ஸ்வைப் அப், அவ்வளோதான். அவ்வளோதான் விஷயமே. நம்ம எப்படி யோசிக்கணும்னா நம்மளோட ஷூஸில் அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இப்போ நீங்களே எங்கேயோ நந்து போகிறீங்க, என்ன இது இவ்வளோ கேவலமாக ட்ரெஸ்ஸு போட்டிருக்கு அப்படின்னா, என்னதான் வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக அதெல்லாம் நீங்கள் போட்டிருந்தாலும் அப்படி டைரெக்டாக யாரோ சொல்லும்போது நம்மளுக்கு ஹர்ட் ஆகும்ல. ஸோ அதே மாதிரி தான் எல்லா விஷயமுமே. ஸோ இப்போ அவளுக்குமே வந்து நீங்கள் அந்த மாதிரி சொல்கிறீங்கன்னா அது தேவையில்லை. அது வந்து ஆக்சுவலாக சில பேர் வந்து உண்மையாகவே உங்களோட டேஸ்ட் ஆஃப் சாய்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸிங்க்கு அது ஃபிட்டின் ஆகலைன்னா நீங்கள் அதை சொல்லுவீங்க. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி ட்ரெஸ் கனவுல கூட பண்ண மாட்டீங்க. அதனால நீங்கள் வந்து அது நல்லா இல்லை, அதுக்கு ட்ரெடிஷ்னலாக ப்ளவுஸ் போட்டால் நல்லா இருக்கும்ன்றது உங்களோட சாய்ஸ். ஆனால் சில பேர் எனக்கு வலிக்கணும்னே சொல்கிறீங்கல்ல,
அதுதான் நாங்கள் நெகட்டிவ் கமெண்ட்டுன்னு சொல்கிறோம். ரெண்டாத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒருத்தங்களை வந்து வேணும்ன்ட்டே குத்துறதுக்கும் ஒருத்தங்களுக்கு இன்னும் பெட்டர்மெண்ட்டுக்கான ஒரு கமெண்ட் பண்ணுறதுக்கான வித்தியாசம் இருக்குது. அது ரொம்ப பாதிக்கலை. பட் நானும் மனுஷி தான், எனக்கும் மனசு இருக்குது, எனக்கும் நவரசமும் கடவுள் வச்சு தான் படைச்சிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். கேவலமாக இருக்குன்னு சொன்னவங்களுக்கும் ஹாவ் அ நைஸ் டே. அண்ட் நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குன்னு சொன்னவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு ஆன்சர் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் டீட்டெயில்டாக கொடுங்க, அதுதான் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, அதனால தான் பெருசாக பேசுகிறோம். இந்த வீடியோலையும் சொல்லுங்க, டீட்டெயில் வேணுமா ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வேணுமா, நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, எல்லாமே ப்ரொமோஷனுக்கு வந்த ஓசி ப்ராடக்ட்ஸா? என்ஜாய். ப்ரொமோஷனில் சாப்பிடுது, அப்படித்தானே படிக்கணும். என்னதான் திட்டுவாங்க, உன்னை யாரும் திட்ட மாட்டாங்க. ப்ரொமோஷன்ல சாப்பிடுது, எல்லாம் ஃப்ரீ தான். ஏங்க எல்லாமே ஃப்ரீயாவே பண்றீங்க? நீங்க சொல்றீங்களா நான் சொல்லலாம்? நீங்களே சொல்லுங்க, நீங்க பெட்டரா சொல்லுவீங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தங்க கேட்டவங்களுக்கு எல்லா ப்ரொமோஷனுக்கு வந்த ஓசி ப்ராடக்ட்ஸா? ஆக்சுவலாக ஓசின்ற ஒரு விஷயமே வந்து கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஓசியில் ஒன்று கிடைக்குதுனாலே அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இன்ஸ்டாகிராம், யூடியூப் வந்து நீங்கள் ஃப்ரீன்னு நினைக்கிறீங்க, ஆனால் அது ஃப்ரீ கிடையாது. அதே மாதிரி தான் இந்த ப்ராடக்ட்ஸுமே ஒருத்தவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்க எங்ககிட்டேருந்து ஒரு வேலை எதிர்பார்க்குறாங்க. அந்த வேலையை நாங்கள் பண்ணாதான் அது எங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து ஃப்ரீ கிடையாது, நாங்கள் அதுக்காக உழைக்கிறோம். இதுதான் தமிழ்ல வந்து பண்டமாற்று முறைன்னு சொல்லுவாங்க. அது இங்கிலீஷ்ல இப்போ பார்ட்டர் கொலாபரேஷன். அந்த காலத்துல இருந்தே இந்த பழக்கம் தான் நீங்க சொல்ற மாதிரி நம்மளோட ட்ரெடிஷன். நம்ம வந்து ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை எடுத்துரு. எங்க கிட்ட வந்து அவங்களுக்கு தேவை ஒரு ஃபேம், அந்த வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இத்தனை பேர். இல்ல அதுதான் இன்ஃப்ளூயன்சரோட வேலை நினைக்கிறேன். இன்ஃப்ளூயன்சர்னாலே என்னன்னா, யூ ஹேவ் டு இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த இடத்துல கிடைக்குது, இந்த நாள்ல இருந்து இந்த நாள் நடக்குது, இந்த இடத்துல சாப்பாடு நல்லா இருக்கு, இந்த இடத்துல இந்த ட்ரெஸ் கிடைக்கும், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல இந்த விஷயம் நடக்குதுன்றத கொண்டு வந்து சேர்க்கறது எங்களோட வேலை. அந்த வேலை யாருக்கு தேவைப்படுதோ அவங்க எங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ எங்களை அப்ரோச் பண்ணும்போது அவங்க கேட்குறது ஒரு வீடியோ அவங்கள பற்றினது. ஸோ அப்படி போடும்போது உங்ககிட்ட வெறுமா கைஸ் இன்னைக்கு வந்து இந்த கடையில் பிரியாணி சூப்பராக இருக்கும் சாப்பிடுங்கன்னு இப்படி நான் உட்காந்து பேசினா நீங்கள் எத்தனை பேர் அதை எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த பிரியாணி என் கையில் இருக்கணும், இருந்தால் தான் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த பிரியாணியை நான் முதல்ல சாப்பிட்டு பார்க்கணும். சாப்பிட்டு நான் நல்லா இருக்கேன், எனக்கு எதுவும் ஆகலை, என் வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அண்ட் ஆல்சோ ப்ரைஸ் வைஸ் டேஸ்ட் வைஸ் அந்த பிரியாணி நல்லா இருந்ததுன்னா நான் வந்து உங்ககிட்ட சொல்லுவேன் இங்கே நல்லா இருக்குது நீங்கள் போங்க. ஸோ இது எங்களோட வேலையாக நாங்கள் எடுத்துக்கிட்டோம், அந்த வேலையை நாங்கள் கரெக்டாக பண்ணுறோன்னு நினைக்கிறோம். ஓசினா இந்த காலத்தில் இந்த காலத்தில் எப்போவுமே யாருக்கும் எதுவும் ஓசியில் கிடைக்காது. உழைச்சா கிடைக்கும், இல்லை உங்ககிட்ட ஏதோ ஒரு தேவைன்னா கிடைக்கும். இந்த மாதிரி பண்டமாற்ற முறை நடக்கும். ப்ராடக்ட்ஸே வந்து எங்களுக்கு கிடைக்குதுன்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ஐடியில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து உடனே அப்ராட் போகிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அதை கம்பெனி உங்களுக்கு அனுப்புகிறாங்கன்னா பாரு ஓசியில் போகிறான் பாரு, காசு கொடுத்து அப்ராட் போக வேண்டியது தானே, ஓசியில் போய் அங்கே வேலை செய்கிறா அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம்ல. அப்பா எனக்கு வந்து யூஎஸில் வேலை கிடச்சிருக்கு, கம்பெனி அனுப்புகிறாங்கன்னு ஹாப்பியாக தானே போவாங்க. அதே மாதிரி தான் எங்களுக்கும் ஒரு ப்ராடக்ட் வருதுன்னா ஓகே சூப்பர், அந்த ப்ராடக்ட் எங்களுக்கு வருது, அதை எப்படி நல்லா விதமாக ப்ரொமோட் பண்ணலான்னு தான் இருப்போம். இப்போ எங்களுக்கு ப்ரொமோஷன்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ரொமோஷன் இருக்குது. அதில் நாங்கள் தேவையில்லாதெல்லாம் பண்ணவே மாட்டோம். இப்போ வந்து அந்த ப்ராடக்ட் தான் எங்களுக்கு வேணும், மணி தான் ரொம்ப முக்கியம்னு எல்லாமே எங்களால் பண்ண முடியும். நாங்கள் கேம்பிளிங் ப்ரொமோட் பண்ண மாட்டோம், பெட்டிங் ப்ரொமோட் பண்ண மாட்டோம், கேமிங் ப்ரொமோட் பண்ண மாட்டோம். எனிதிங் ரிலேட்டட் டு மணி, காசு நீங்கள் ஏதோ ஒன்று அதில் நீங்கள் செலவு பண்ணுறீங்கனால அதை பெருசாக ப்ரொமோட்டே பண்ண மாட்டோம். கொலாபரேஷன் பண்ணுவோம், ஏன்னா இது எங்களோட வேலை. இன்ஃப்ளூயன்சர்னா இப்போ நான் ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறேன்னா அது இட்ஸ் பார்ட் ஆஃப் மை ஜாப், அதை நான் பண்ணி தான் ஆகணும். இப்போ எப்படி உங்களுக்கு வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, மாதம் உங்களுக்கு சம்பளம் வர மாதிரி நாங்கள் யூடியூப்பில் வேலை செய்கிறோம். ஸோ அதுக்குன்னு ஒரு சம்பளம் வரும், ஆட்ஸ்ன்னு பண்ணுவோம், அதுக்காக சம்பளம் வரும். செலிப்ரிட்டிஸே பண்ணுறது இல்லையா, அவங்க ஒரு ஆடுக்கு வந்து பண்ணுறாங்க, ஸோ அதுக்கான பேமெண்ட் அவங்களுக்கு வரும். அதே மாதிரி தான் கொலாபரேஷன் நாங்கள் ஒன்று பண்ணுறோம், அதுக்கு ஒரு பேமெண்ட் வரும். ஸோ ஒரு ப்ராடக்ட் எங்ககிட்ட வருதுன்னா அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணாமல் நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணதில்லை. அண்ட் அது எங்களோட க்ரைட்டீரியாவுக்கு செட் ஆகலைனாலும் நாங்கள் ப்ரொமோட் ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்டே கூட அனுப்புகிறாங்கன்னா நாங்களே வந்து 1 வீக் எங்கள் ஃபேஸில் நாங்களே டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ எங்களுக்கே வந்து அந்த இரிட்டேட்டிங்லாம் ஆகுதுன்னா அந்த ப்ராடக்டை நாங்கள் ப்ரொமோட்டே பண்ண மாட்டோம். அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை நாங்கள் முன்னாடியே பிராண்டுக்கிட்டேயே சொல்லிவிடும். ஸோ இந்த மாதிரி எல்லாரும் பண்ணுவாங்களான்னு தெரில, நாங்கள் இந்த ப்ராக்டிஸை வந்து ரொம்ப ஷுவராக இருக்கோம். ஏன்னா ஒரு பொருள் நாங்கள் உங்களை வாங்குன்னு சொன்னால் நீங்கள் அதை வாங்குறீங்க, அதனால் நாங்களும் வந்து அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம சொல்லி அதை வாங்குறாங்கன்னா
அவங்களுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் சூஸ் பண்ணி கொலாபரேஷன் பண்ணுவோம். ஏன் இவ்வளோ கொலாபரேஷன் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் பார்ட் ஆஃப் அவர் ஜாப். விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி பொழப்பு ஓட்டணும் இல்லைங்க, உழைக்கணும் இல்லைங்க, வேலை செஞ்சாதான் காசு வரும். நாங்கள் இதுதான் எங்கள் ப்ரொஃபஷன்னு சூஸ் பண்ணும்போது இது சார்ந்த வேலைகள் தான் எங்களுக்கு வரும். ஸோ எங்களோட வேலை இன்ஃப்ளூயன்சராக ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, அதுக்கான பணம் எங்களுக்கு கிடைக்கும் போது அதுதான் எங்களோட தொழில். அதுக்கான பணம் கண்டிப்பாக எல்லாருமே வேலை செய்கிறது பணத்துக்காக தான். இது என் பேஷன், இதை நான் பணமே இல்லாமல் செய்வேன்னா நாளைக்கு சாப்பாடு இல்லாமல் மேலே போய் சேர வேண்டியதுதான். ஸோ பணமும் லைஃப்பில் முக்கியம், அதுக்குன்னு பணமே முக்கியம்னு சொல்லி வர எல்லா ப்ரொமோஷன்ஸையும் நாங்கள் பண்ணுறதில்ல. அதை தான் நாங்கள் இங்கே மென்ஷன் பண்ண விரும்புகிறோம். இதுக்கு மேலேயே என்னதான் இருந்தாலும் நீ ஓசியில் தானே வாங்குறேன்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட மைண்ட் செட், அதை என்னால் மாற்ற முடியாது. அது மாற்றுறது என் வேலையும் இல்லை. பட் எதுவும் இங்கே ஓசி கிடையாது, ஒன் டேக் பாலிசி தான். அடுத்த கொஸ்டின் என்னென்னா, சௌபி ஒரு ரீல் போடுவா. ஸோ அது ரிலேட்டடாக ஸ்லோ அண்ட் பீஸ்ஃபுல் லைஃப்னு சொல்லிட்டு மார்னிங் ஒரு ரீல் போடுவாங்க. அதில் ஒரு கொஸ்டின், அந்த ரீலில் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, அது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின். யூ ஹாவ் ஸோ மச் ஆட்டிடியூட்ஸ் அபவுட் யுவர் ட்ரிங்க். ஐ எம் ஆஸ்கிங் இன் எவ்ரி வீடியோ பட் யூ ஆர் நாட் ஈவன் ரிப்ளை. யூ வாண்ட் அவர் வியூஸ் பட் யூ ஓன்ட் ரிப்ளை டு அவர் கமெண்ட். வெரி ஆட்டிடியூட் தான் சிஸ். ஏன் இவ்வளோ ஆட்டிடியூடோட இருக்கீங்க? யூடியூப் கமெண்ட்ஸ் தானே ஆன்சர். ஆக்சுவலி நான் வந்து நீங்க யூடியூப்ல வேற இந்த ஷார்ட்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் வேற ஆஃப் பண்ணிருக்கீங்க. அத வேற கேக்குறேன். நெக்ஸ்ட் क्वेश्चन அதை ஆன்சர் பண்றேன். இப்போதைக்கு இந்த ஆட்டிடியூட் இஷ்யூக்கு வரும். ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு விஷயம் கேட்ட உடனே ஒருத்தங்க செய்யலைன்னா உங்களுக்கு கோவம் வருது. அந்த கோவத்தை என்ன நம்ம கேட்குறோம், இவ பாட்டுட்டு இவ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு அவங்க வெஞ்சன்ஸை கீழே அப்படி கமெண்ட்ல பொழிறீங்க மேலே. சம்டைம்ஸ் 1 versus 1000 அப்படி யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு ஆள் வெர்சஸ் 1000 people கமெண்டிங் உங்களோட வீடியோவில் ஒரு நாளைக்கு எவ்ரிடே. கமெண்ட்டு எனக்கு ஒரு 100 வருதுன்னு வச்சுக்கோங்க. நான் 100ல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி நான் கூடிய சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து இப்போ தான் கிச்சன் கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு விஷயத்த ப்ராப்பராக பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது. அதுதான் என்னோட பாலிசி. நானே வந்து அந்த ட்ரிங்க்கு பாதி இன்க்ரீடியண்ட் இல்லாமல் ஏதோ இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சு குடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்ககிட்ட வந்து அதை அரைகுறையாக ஷேர் பண்ண முடியாது. நான் நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டேன், நான் கூடிய சீக்கிரம் நான் அதோட ஃபுல் வீடியோ ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு. பட் அது மீடியம் நான் வந்து வீடியோவில் காட்டும் போது உங்களுக்கு நம்ம அந்த கமெண்ட் பண்ணோமே இன்னும் ரிப்ளை பண்ணேன்னு உங்கள் கமெண்ட் அத்தனை கமெண்ட்டில் எங்கேயோ போய் ஒளிஞ்சிடுது. என் கண்ணில் படுற கமெண்ட்டுக்கெலாம் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அந்த கோவத்தை வர வச்சதுக்கு முதல்ல சாரி. பிகாஸ் நீங்கள் நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. என் கண்ணில் அது பட்டுருந்தான் நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். அது படலை நிஜமாவே. பட்டவங்களுக்குலாம் நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன்னு. பாதி இன்க்ரீடியன்ட் வச்சு தான் அந்த ட்ரிங்க் ரெடி பண்ணுறேன் நிஜமாவே. இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ட் அதில் போட்டு நான் ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சு எவ்ரிடே அதை தான் யூஸ் பண்ணுவேன். பட் நீங்கள் ரீலில் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பேன் ஒரு பாட்டில்லேருந்து. ஏன்னா நான் இன்னுமே அந்த ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஜார்ஸோ எதுவும் வாங்கலை. அதனால நான் அதை பண்ணாமல் இருக்கேன். ஸோ மொத்த இன்க்ரீடியண்ட்டையும் நான் அடுத்த வாரமே வாங்கி ஒரு டீட்டெயில்டு வீடியோ உங்களுக்காகவே போட்டுடுறேன். ஸோ கோவத்தை கம்மி பண்ணுங்கள். இந்த மாதிரி கோவப்படாதீங்க, அது உங்கள் ஹெல்த்துக்கு தான் பாதிப்பு. என்ன வந்து அது சேர போகிறதில்ல. இதெல்லாம் நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். காம் டவுன். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம்னு அமையும். அன்னைக்கு வந்து அது சேரும். சீக்கிரம் உங்களுக்கு என்னோட மார்னிங் ட்ரிங்க் ரெசிபி, அது நான் எதுக்காக குடிச்சிக்கிட்டு இருக்கேன்ற டீட்டெயில்டு வீடியோ சௌபர்ணியா ரமேஷில் வரும். கண்டிப்பாக ஐம் சாரி உங்களை இது நாள் வரைக்கும் வெயிட் பண்ண வச்சுருக்கேன். உங்களை ஆட்டிடியூடுன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் இப்படி இருப்பீங்க நான் நினச்சி. ராகேஷ் சொன்னவர் தான், டோன்ட் ஜட்ஜ் கவர் பை இட்ஸ் புக். எப்படி உனக்கு ஓத்து விட்டா பார்த்தியாடா? ஸோ அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேய் எல்லாம் என்ன தாண்டா வேலை செய்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் வீட்டிலே இருக்கீங்க, பட் செலவு ஓவராக செய்கிறீங்க, வீடெல்லாம் கட்டுறீங்க, ஜுவல்லெல்லாம் வாங்குறீங்க, யாரு சாமி நீங்களாம்? இங்கெல்லாம் வாய்க்கும் வயிற்றுக்குமே பத்த மாட்டேங்குது. ஆன்சர் பண்ணுங்க. என்னங்க ஸ்டன் ஆயிட்டீங்க क्वेश्चन வந்து. அதுலயே வந்து நிறைய क्वेश्चंस கேட்டிருக்காரு. அது செக்ரிகேட் பண்ணி ஃபர்ஸ்ட் வருவோம். டேய் எல்லாம் என்ன தாண்டா வேலை செய்றீங்க, குட் ரெஸ்பெக்ட்.
ஸோ அதுக்கு வந்து முதல் கேள்விக்கான பதில் என்னென்னா, இன்ஃப்ளூயன்சராக இருக்கோம், பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எல்லோரும் நினச்சிட்டு இருக்கீங்க யூடியூப்பில் உங்களுக்கு செம காசு அப்படின்னு. யூடியூப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு ஓஷன்னு நாங்கள் சொல்லலாம். அந்த ஓஷனில் நாங்கள் வந்து சின்னதாக ஒரு போட்டாக இருந்தோம். அப்படியே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய போட்டாக இருக்கிறோம்னு நாங்கள் சொல்லலாம். எங்கள் அந்த கடல்லே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய க்ரூஸ் ஷிப்லாம் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு நாங்களே இன்னும் வளரல, ஆனஸ்ட்டாக ஒத்துக்கணும். எங்களுக்கும் மேலே பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ நாங்களே வந்து யூடியூப்பில் வந்து ஒரு 60-70% தான் அச்சீவ் பண்ணியிருக்குன்னு சொல்லுவோம். இன்னும் அச்சீவ் பண்ண நிறையா இருக்குது. அடுத்து எப்போ பார்த்தாலும் வீட்டிலே இருக்கீங்க. ஆக்சுவலாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாருக்குமே இருக்குது. ஒரு ஐடி கம்பெனியில் இருக்காங்கன்னா கூட அவங்களுக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்குது. அவங்க வீட்டில் தான் பண்ணுவாங்க. ஆனால் என்னென்னா அவங்க வந்து ஐடியில் வேலை செய்கிறத ஒரு 10 நிமிஷம் விலாகாக நான் வந்து கோடிங் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இதே வந்து எங்களுக்கு வந்து ஒரு கண்டென்ட்டாக பண்ணால் நீங்கள் பார்க்குறீங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் நீங்கள் பார்க்குறதும் ஒரு விலாகில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் தான் பார்க்குறீங்க. ஒரு 24 ஹவர்ஸில் வந்து நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் தான் பார்க்குறீங்க. மீதி அவ்வளோ நேரம் நாங்கள் என்ன ஒர்க் பண்ணுறோம், பின்னாடி அதுக்காக எவ்வளோ எஃபர்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த விலாகே எடுக்கிறோம்ல, இப்போ டைம் என்ன? 10:30 மணி ஆகுது நைட்டில். இப்போ இவ்வளோ லேட்டானாலும் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ எதுவுமே வந்து ஈஸியே கிடையாது. அதுக்கான எஃபர்ட்டை போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் ஜெயிக்க முடியும். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கலாம். இப்போ நான் வந்து என்ன ஹானஸ்ட்டாக நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, பிடிக்கல, வேறு யாரோ ஒருத்தங்க சாதிக்கிறாங்கன்னா நம்ம வந்து இதை விட இன்னும் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இன்னும் பெரிய ஆளு தான் நினைக்கிறேன். தவிர அவங்கள போயிட்டு நான் போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படிலாம் நான் போய் கேட்கவே மாட்டேன். இந்த கேள்வி கேட்ட பிரதருக்குமே நான் சொல்கிறேன், நீங்கள் கேள்வி கேட்ட மாதிரி நீங்கள் ஒரு நாள் வளரும் போது உங்களையும் கேள்வி தான் கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கேள்வியெல்லாம் காதிலே வாங்காமல் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதுக்கான ஹார்ட் ஒர்க், அது மட்டும் இல்லை ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்மார்ட் ஒர்க்கும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கேயோ போயிருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிரிக்கெட்டராக ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா அவங்க ஒரு மேட்ச் விளாட்றாங்கனாலே அவங்களுக்கு க்ரோஸில் கிடைக்கும். ஸோ அந்த கிரிக்கெட்டருக்கு நீங்கள் அவ்வளோ காசு கொடுக்கலாமா அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா அது வந்து டிமாண்ட். அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு பேஷன் இருக்குன்னா நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ணணும். ரிஸ்க் எடுக்காமல் எதுவுமே கிடைக்காது. நானுமே வந்து ஒரு மீடியா ஃபீல்டில் தான் இருந்தேன். நானும் ரிஸ்க் எடுத்து தான் இந்த ஃபீல்டில், ஆப்வியஸாக என் ஒய்ஃப் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் எங்களால் வந்து எங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வாங்க முடியுது. நம்ம தலைவர் சொல்கிறது தான், கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைச்சதும் என்றைக்குமே நிலைக்காது. ஸோ இது கூட எனக்கு இன்னொரு கொஸ்டினும் ஞாபகம் வருது. நிறைய பேர் நான் இது மாதிரி இது வாங்கியிருக்கேன் அது வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஏதாவது ஒரு வீடியோ போடுறேன்னா, உன் ஹஸ்பண்ட் என்ன வேலை பார்க்குறாரு, உன் ஹஸ்பண்ட் என்ன வேலை பார்க்குறாருன்னு கேட்குறீங்க. ஸோ என்னோட கொஸ்டின் என்ன, நான் வாங்குற பொருள் நான் சம்பாரித்து வாங்குறது, அதை வந்து நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயமும் கூட. எல்லாத்துக்கும் ஹஸ்பண்ட்னு நாங்கள் 2 பேருமே அப்படி கிடையாது. நான் வந்து 50-50 லைஃப் ஸ்டைல் தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையானு கூட சில பேருக்கு தோணும். பட் எங்களோட லைஃப் இப்படி தான் அமையணும். கௌதம் ஒரு விஷயம் அழகாக சொல்லுவோம், இந்த உலகத்தில் எல்லாருமே புதுசு தான், எல்லாரும் ஆல்ரெடி வாழ்ந்துட்டு இருந்தவங்க கிடையாது. எவ்ரிடே எல்லாருமே புதுசாக தான் பார்க்குறோம். நமக்குமே இந்த உலகம் ரொம்ப நியூ. இப்போ ஒரு குழந்தை பிறந்து எப்படி வளருதோ, இந்த உலகத்தை எல்லாரும் பற்றியும் பேனும் எப்படி பார்க்குதோ, அது மாதிரி தான் எவ்ரி க்ரோனப்ஸும் எவ்ரி டேவை புதுசாக பார்க்குறாங்க. அன்னன்னைக்கான ஸ்ட்ரகிள்ஸை அவங்க புதுசாக ஃபேஸ் பண்ணுவாங்க. அன்னன்னைக்கான புது வளர்ச்சி அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஒருத்தங்க வீட்டில் வந்து குழந்தை பிறந்திருக்கும், ஒருத்தங்க வீட்டில் வந்து காது கொடுத்துருக்கோம், ஒருத்தங்க வீட்டில் புதுசாக கல்யாணம் நடக்கும். இது மாதிரி ஒருத்தவங்களுக்கும் ஒரு நாள் நல்லதும் நடந்துகிட்டு இருக்கும், அதே சமயம் இழப்புகளும் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ எல்லாருனாலும் ஒரே மாதிரி போகிறதில்ல, எல்லார் வாழ்க்கையும் ஒரே மாதிரி போகிறதில்ல. எல்லார் லைஃப்லேயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. எங்கள் அப்பா ஒன்று சொல்லுவார், தோட்டத்தில் பனை மரம் வச்சில்ல, நான் போய் பறிச்சுக்கிட்டு வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது. அப்பான்னு மட்டும் இல்லை, எல்லா இந்தியன் டான்ஸுமே சொல்லியிருக்கோம். உழைச்சா நீங்கள் நினச்சது எல்லாம் நடக்கும். நான் ஒரு 4-5 இயர்ஸ் பேக் என்னோட Q&A என் சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து ஒரு பழக்கம் இருக்குது, உழைச்சா உனக்கு என்ன ஆனாலும் கிடைக்கும். பேக்கெட் மணின்னு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எங்களுக்கு கொடுத்தது கிடையாது. இன்ஸ்டெட் அவர் என்ன சொல்லி கொடுப்பாருன்னா, நீ வந்து இந்த வேலையை பாரு, அதுக்கான சம்பளம் நான் உனக்கு தரேன், அதை நீ சேர்த்து வச்சுக்கோ, அந்த காசை நீ எதுக்கு செலவு பண்ணுறியோ, நான் ஏன் செலவு பண்ணுறேன்னு உன்னை ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன்னு சின்ன வயசில் சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு வேலை கொடுப்பாங்க, அந்த வேலையை நாங்கள் ஆர்வமாக செய்வோம். ஏன்னா நாங்கள் வந்து அதுக்கான பணத்தை சம்பாதிக்க போகிறோன்ட்டு.
எண்ட் ஆஃப் த டே அந்த பணத்தை கையில் வாங்கும் போது அவ்வளோ வேலை செஞ்சுட்டு அந்த பணம் கையில் வந்ததில்ல, நாங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தில் அதை செலவு பண்ண மனசே வராது. ஏன்னா அது கஷ்டப்பட்டு வாங்கின காசு, அதனால் அதை சேர்த்து வைப்போம். ஸோ சின்ன வயசுலேருந்தே சேவிங்ன்ற ஒரு ஹேபிட் இருக்குது. அண்ட் எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும், எப்படி செலவு பண்ணோன்ற நாலேஜும் கொஞ்சம் கொடுத்துருக்கிறதுனால நாங்கள் ஒரு விஷயமும் மல்டி யூஸ் மல்டி பர்பஸ் இப்படி யோசிச்சு தான் நாங்கள் வாங்குகிறோம். இந்த பொருளில் காசை போட்டால் இந்த பொருள் எத்தனை வருஷம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எங்களோட ஃப்ரிட்ஜ் வீடியோவே பார்த்துருப்பீங்க. அந்த ஃப்ரிட்ஜை வந்து எக்ஸ்பென்சிவ் ஃப்ரிட்ஜ் தான். உங்கள் 2 பேருக்கு எதுக்கு இவ்வளோ எக்ஸ்பென்சிவ்னா, நாங்கள் எங்களோட கேல்குலேஷன் அது. நாங்கள் வந்து அதை ஒரு 10-15 இயர்ஸ் வச்சுப்போம். சரியா, ஒரு 10 இயர்ஸ்னே வச்சுப்போம். அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னு கேல்குலேட் பண்ணால் ஒரு நாளைக்கு அந்த ஃப்ரிட்ஜோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 42 ருபீஸ் தான் வருது. ஸோ 15 இயர்ஸாக நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 40க்கும் கீழே தான் வரும். ஸோ அந்த கேல்குலேஷனில் ஓகே, நம்மளுக்கு பிடிச்ச ஃப்ரிட்ஜே நம்ம வாங்கிக்கலாம், ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சின்ன சின்ன கேல்குலேஷனே எப்படின்னா, ஒரு கப்பலாக எங்களுக்கு வந்து அது ஓகேன்னா தாராளமாக அது ஓகே தான். எனக்கு ஓகே, அவளுக்கு ஓகே இல்லைன்னா நான் கண்டிப்பாக வாங்க மாட்டேன். அதே மாதிரி தான் சௌபிக்குமே. இந்த வீட்டில் எந்த பொருள் வாங்கினாலும் சரி, அதுக்கு பணமும் சரி, டெசிஷனும் சரி 50-50 தான். அதுக்கு 50-50 உழைப்பு, ஹார்ட் ஒர்க் எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம். ஸோ உழைச்சா எது வேணாலும் யார் வேணாலும் வாங்கலாம். உங்களுக்கு எப்படி காசு கொட்டதுன்னு கேட்காதீங்க. என்னென்னா நாங்கள் உழைக்கிறோம். அந்த உழைப்பை எதில் போடுறோன்றதுல தான் இங்கே ஸ்மார்ட் ஒர்க் அடங்கியிருக்கு. கரெக்டா? அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதுக்கு பேர் தான் ஸ்க்ராட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா, இதுதான் உங்கள் ஸ்க்ராட்ச் ஆகும்? நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து எங்கள் லைஃப்பை ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டேன். அது நிறைய பேர் வந்து ஸ்க்ராட்ச்னா என்ன தெரியுமா, ஸ்க்ராட்ச்னா என்ன தெரியுமான்றாங்க. ஒருத்தருக்கும் ஒரு ஸ்க்ராட்ச் இருக்குது. நான் வந்து லிட்ரலாக நாங்கள் வந்து ஒன்றுமே இல்லாமல், ஆனால் கையில் காசு இருந்தது, நாங்கள் சம்பாரித்து நாங்கள் சேர்த்து வச்சுருந்தேன். நான் போன கொஸ்டின் ஸ்க்ராட்ச்ல இருந்துன்னு என்ன உன்னோட புக்கில் நீ என்ன விதத்தில் அதை யோசிச்சு சொன்ன, அதை முதல்ல அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடு. ஏன்னா அவங்களோட ஸ்க்ராட்ச் என்னென்னா, அதாவது உன்கிட்ட ஒன்றுமே இருக்கக்கூடாது, உன்னோட பேங்க் பேலன்ஸ் 0ல இருக்கணும், உங்ககிட்ட எந்த காசுமே இருக்கக்கூடாது, நீ ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிற. அது எனக்கு அது அப்படி கிடையாது. ஆக்சுவலாக என்னோட புரிதலை நான் சொல்கிறேன். இப்போ விக்ரம் படம் பார்த்தீங்களா, அதில் வந்து சூர்யா சொல்லுவார், முதல்ல இருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறேன். அப்போனா அவர் வந்து ஒரு பெரிய டானாக இருக்கார். ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறேன்னு திருப்பியும் அசிஸ்டண்ட், டானுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக போயிட்டு அவர் வந்து தொழிலாளியாக இருந்து திருப்பியும் ஒரு பெரிய டான் ஆகி அவர் வந்து திருப்பி ஸ்மக்லிங் பண்ணுவாரா? அப்படி கிடையாதுல்ல. அந்த ஸ்க்ராட்ச் எல்லாரும் மாசாக பேசணும். ஆனால் நான் ஸ்க்ராட்சுன்னு சொல்லும் போது அது வந்து ஸ்க்ராட்ச்னா என்ன தெரியுமா அப்படின்னு ஆயிடுச்சு. ஆக்சுவலி நாங்கள் வந்து ஸ்க்ராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு. ஸ்க்ராட்ச் அந்த வார்த்தை. ஓகே, ஸ்க்ராட்ச்னா ஆக்சுவலி லிட்ரலாக இந்த வீட்டில் இருக்க ஒரு பொருளும் நாங்கள் சம்பாரிச்சது, அதுதான் ஸ்க்ராட்ச்னா சொல்லலாம். அண்ட் ஒன்றுமே இல்லாமல் தான் நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதைகள் இருக்குது. அதை எங்களால் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண முடியாது. இப்போதைக்கு நாங்கள் பண்ணவும் விரும்பலை. மேபி நேரம் காலம் அதெல்லாம் அமைஞ்சு அது காலத்தின் கட்டாயத்தில் நாங்கள் சொல்லணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நாங்கள் சொல்லலாம். இப்போதைக்கு அதை சொல்ல முடியாது. அந்த ஸ்டோரி தெரியாமல் நீங்கள் வந்து இந்த சப் ஸ்டோரிஸ் வச்சு கண்டிப்பாக உங்களுக்கு இப்படி தான் போர்ட்ரே ஆகும். உங்களையும் தப்பு சொல்ல முடியாது. ஸோ ஸ்க்ராட்ச்லேருந்து சொன்னது லிட்ரலாக நாங்கள் வந்து எங்கள் லைஃப்பை 0.1லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் நாங்கள் 2 பேரும் பல வருஷமாக வேலை பார்த்துருக்கோம், சம்பாரிச்சிருக்கோம். ஸோ எங்களோட சேவிங்ஸ்னு எங்ககிட்ட இருந்தது. இதில் எங்களோட பேரண்ட்ஸோட பணம்ன்றது ₹1 கூட கிடையாது. எல்லாமே வந்து நாங்கள் 2 பேர் சம்பாரித்த பணத்தில் எங்களோட வாழ்க்கையை அமைக்க ஆரம்பித்தோம். அதோட மீனிங் தான் ஸ்க்ராட்ச். 2 பேர் ஒன்றா சேர்ந்து அவங்க வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான முதல் படியில் கால் எடுத்து வச்சது தான் என்னோட ஸ்க்ராட்ச்ன்றதோட மீனிங். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், கிச்சன்லேருந்து நான் டெய்லி மினி விலாக் ஷேர் பண்ணுறேன். ஒரு பொருளும் நாங்கள் பார்த்து தான் வாங்கிட்டுருக்கோம். நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது, நிறைய கேள்வி இது ரிலேட்டடாக. பட் நான் சொன்ன மாதிரி இப்போதைக்கு எங்ககிட்ட அதுக்கான பதில் சொல்கிற நிலைமையும் இல்லை, சொல்லவும். ஆமாம், இன்னுமே நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்டிருந்தீங்க. பட் இப்போ வந்து அதுக்கு எங்களால் ஆன்சர் பண்ண முடியல. பட் கண்டிப்பாக ஃபர்தரில் சௌபி சொன்ன மாதிரி அந்த டைம் அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக வில் டெஃபினெட்லி ஆன்சர் தோஸ் கொஸ்டின்ஸ். இதுக்கு மேலே இனிமே நீ ஸ்க்ராட்ச்ன்ற வார்த்தை யூஸ் பண்ண அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். பட் என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உலகத்தில்
நம்ம வந்து ஒரு கேமில் இல்லை, அதாவது நம்மளுக்கு 3 நாள் லைஃப் கிடையாது, எல்லாருக்குமே ஒரு லைஃப் தான் இருக்குது. நீங்கள் எப்படி அந்த சைடு உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு. அதே மாதிரி நாங்களுமே 1-2 தப்பு நாங்கள் செஞ்சுருக்கலாம். ஸோ அந்த தப்பு எங்களுக்கு உண்மையாகவே ஃபீல் ஆச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக சாரியும் சொல்ல தயங்கவே மாட்டோம். அதனால் நீங்கள் என்னென்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்களும் இதான் ஃபஸ்ட் டைம் லைஃப் வாழ்கிறோம். அதனால் எங்களுக்குமே சில மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். அதை வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்டிவாக ஃபீட்பேக் கொடுங்க, தாராளமாக ஏற்றுக்கிறேன் நான். பட் அதை வந்து தேவையில்லாமல் அப்யூஸ் பண்ணுறது வந்து எந்த வேலையுமே ஹெல்ப்பே பண்ணாது. ஏன்னா நீங்கள் வந்து திட்டுறீங்கன்னா என்னாலேயும் மாற்றிக்க முடியாது. நான் என்ன தப்பு பண்ணுறேன்றதை தெரியணும்னா நீங்கள் கன்ஸ்ட்ரக்டிவாக ஃபீட்பேக் கொடுத்தா மட்டும்தான் ஓகே இந்த விஷயத்த நம்ம இன்னும் பெட்டராக நம்ம கன்வே பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணும். அதனால் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கீப் இட் கம்மிங். ஆனால் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக கிரிட்டிசிசம் பண்ணுங்கள், தேவையில்லாமல் அப்யூஸ் பண்ணாதீங்க. அது உங்களுக்குமே பிரயோஜனம் கிடையாது, எங்களுக்குமே எந்த விதத்துலையுமே பிரயோஜனம் கிடையாது. ஸோ அடுத்த கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏன் யூடியூப்பில் கமெண்ட்டை ஆஃப் பண்ணிட்டீங்க? இன்ஸ்டாகிராமில் வச்சுருக்கீங்க, ஏன் யூடியூப்பில் ஆஃப் பண்ணீங்க? ஆக்சுவலாக இது வந்து கௌதி சோபிக்கான கொஷின் இல்லை. சௌவன்யா ரமேஷ் சேனலில் நான் மினி விலாக் மார்னிங் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் பீஸ்ஃபுல் மார்னிங்ஸ் தான். ஸோ என்னோட காலை நேரம் எல்லாரும் எப்படின்னு எனக்கு தெரியாது. என்னால் ஒரு பரபரப்பான வாழ்க்கையை என் லைஃப் ஸ்டைலாக ஆக்கிக்க என்னால் முடியல. நான் நிறுத்தி நிதானமாக என் வாழ்க்கையை பார்க்குறேன். என்னை வந்து ஆமான்னு கூட சொல்லுங்கள். ஏன்னா லைஃப் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாக ஸ்டெடியாக பீஸ்ஃபுல்லாக அமையணும். கௌதம் சொன்ன மாதிரி நம்ம வாழ போகிறது ஒரு வாழ்க்கை. ஓடி 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 கடைசியில் திரும்பி பார்த்து அவ்வளோதான வாழ்க்கை அப்படின்னு என் லைஃப்பை நம்மளுக்கு ஒரு நாளும் எனக்கு வந்து ஒரு ரசனையாக போகணுன்னு ஆசை. ஸோ என்னோடய மார்னிங்கை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பீஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி அதை அது மினி விலாகாக கன்வெர்ட் பண்ணி இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டேன், யூடியூப்லேயும் போட்டேன். இன்ஸ்டாகிராம் பீப்புள் வந்து அதை வந்து வார்ம் வெல்கம் பண்ணாங்க. நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்துச்சு. அதை வந்து நான் என்ன மெசேஜ்க்கு அதை கன்வே பண்ணணும் அது அவங்கள போய் சேர்ந்துது. பட் அதே பக்கம் அதே வீடியோ பட் இங்கே வந்து ஓவராக அப்யூசிவ் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. பாடி ஷேமிங் அண்ட் ஒருத்தவங்களோட உருவ கேலி அண்ட் அவங்களோட பேக் ஸ்டோரி என்னன்னு தெரியாமல் ஒரு அசம்ஷன் ஸ்டோரிஸ் எழுதி அதை நம்ப வேற வச்சு ஒரு க்ரௌடை வந்து உள்ளே இழுக்கிறாங்க அவங்க கமெண்ட்குள்ளே. ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து மார்னிங் பாப்அப் ஆகுது. நெகட்டிவ். நான் ஆரம்பித்ததே பீஸ்ஃபுல்லாக ஸ்லோவாக என் மார்னிங் கொண்டு போகணும் தான். அதில் எதுக்கு அந்த நெகட்டிவ்? நான் எதை மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அதை நான் கொடுக்கணும். பட் திருப்பி அதுலேருந்து நான் என்ன எடுத்துக்கணும்னா லவ் அண்ட் பீஸ், அதுதான் நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல நீங்கள் ஹேட்டும் அப்யூஸையும் கொட்டிக்கிட்டே இருக்கும்போது அது எனக்கு வேண்டான்றதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதனால தான் மார்னிங் விலாக்ஸில் மட்டும் கமெண்ட் ஆஃப் பண்ணிட்டேன். நிறைய பேர் பயந்து ஆஃப் பண்ணிட்டியா அப்படின்னாங்க. பயம்லாம் இல்லை, அது எனக்கு வேண்டான்றதை நான் வேண்டான்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான். அதுக்கு பேர் பயம் நீங்கள் வச்சுக்கிட்டா அது பயனே நீங்கள் வச்சுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் எனக்கு அந்த நெகட்டிவிட்டி வேண்டாம். என் லைஃப்பில் லவ் அண்ட் பீஸ் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு 100 மடங்கு என்னால் திருப்பி தர முடியும். நீங்கள் ஹேட் அண்ட் இந்த மாதிரி கொட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் நான் அக்செப்ட் பண்ணிக்க விரும்பலை, அதை நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு வேண்டாம் அது, அதனால தான் ஆஃப் பண்ணிட்டேன். பட் மற்ற வீடியோஸ்லாம் நான் கமெண்ட் ஆஃப் பண்ணுறதில்ல. காலை நேரம் ஒன்லி பாசிட்டிவிட்டி அண்ட் பீஸ், அதுதான் என்னோட லைஃபாக நான் அமைச்சிக்கிட்டு இருக்கேன். அதில் நோ ஹேட், நோ நெகட்டிவிட்டி. அதனால அது இனிமேல் மார்னிங் விலாகில் நான் கமெண்ட் போடுறதா இல்லை. திட்டுறவங்க திட்டிக்கிட்டே இருங்க, லவ் கொடுக்குறவங்க கொடுத்துக்கிட்டே இருங்க. எனக்கு எது வேணுமோ நான் அதை எடுத்துக்கிறேன். நான் கண்டிப்பாக லவ் அண்ட் பீஸ் பாசிட்டிவிட்டி இதை நோக்கி தான் என் வாழ்க்கை அமைய போது நான் அமைக்கிறேன். அதை தான் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இக்னோர் நெகட்டிவிட்டி தான். நீங்களுமே அதே மாதிரி நிறையா பாசிட்டிவ் வேர்ட்ஸ் பேசும்போது உங்கள் லைஃப்மே நிறையா பாசிட்டிவாக மாறும். ஏதோ ஒரு விஷயம் நீங்களே உங்களுக்கு திட்டுறீங்கன்னா ஒரு சின்ன விஷயந்தான், இப்படி கை காட்டுறோன்னு 3 விரல் வந்து திருப்பி நம்மளை தான் காட்டும். அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது கண்டிப்பாக அந்த நெகட்டிவ் எனர்ஜி, இப்போ நெகட்டிவாக ஏதோ ஒன்று சொல்கிறீங்கன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி திருப்பி நம்மளுக்கே வரும். அதை கர்மான்னு கூட சொல்லலாம். நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம், ஒருத்தங்களை தூக்கி கல் எறிகிறோன்னு திருப்பி நம்ம மேலே வேறு யாரோ கல் எறிவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் லவ் நிறையா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு அவங்கள பிடிக்கலையா இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த FAQ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த FAQவில் எவ்வளோ ஆன்சர் பண்ண முடியுமோ பண்ணுறோம். அண்ட் உங்களுக்கு இந்த லென்த்தி ஆன்சர்ஸ் பிடிச்சிருக்கா, இல்லை ஏங்க இவ்வளோ பேசிகிட்டு இருக்கீங்க ஷார்ட்டாக சொல்லுங்கன்னு சொல்லுங்கள். அடுத்த தடவை இன்னும் ஷார்ட்டாகவும் பண்ணுறோம்.
So that's all for today's video. This is Gauti and Saubi signing off.